वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. இந்த அதிகாரத்துல இந்த கௌசல்யத்தை பார்க்கிற ஸ்லோகத்தை நம்ம இப்போ ஆரம்பிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த எவ்வளவு விஷயம் நீங்க ஏதாவது சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்ப எதா பருவதோக்கியோடு தீர்த்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல ஜோதின்னு ஒன்று சொல்லியிருக்கு. இது வந்து இந்த சாமானியமான பிரகாசத்தை சொல்லக்கூடிய பதமா ஏன் பரமாத்மாவை சொல்லக்கூடியதா அப்படின்னு சந்தேகம். அதுல சொன்னா பிரகாஷ் என்ன சந்தேகம்? பிரம்மத்தை ஜோதிஷன்னு சொல்றது கௌனம். அப்போ ஜோதிஷங்கிற சப்தத்துல முக்கியமான கேட்டா வெளிச்சிருந்துதான். அதனால இந்த பிரகாசம் எடுத்துக்கணும்னு குருபக்ஷம் வருது. அதான் சொல்றாரு முக்கிய கௌன கிரகண வீட்டாது சம்பிரத்தயத்திய லோகத்துல உள்ள ஔத்தல்விகத்வாத்கிற பதம் பூர்வ வாக்கியத்துல அன்வைச்சிருக்கு. பூர்வ வாக்கியத்தினுடைய ஒரு ஏகதேசத்தையும் சேர்த்து ஸ்லோகத்தை சேர்த்து கொடுத்தார். கௌனார்த்தத்தை எடுத்துக்கிட்டா முக்கியார்த்தத்தை எடுத்துக்கிறதா ஒரு பதம் வாக்கியத்துல இருக்கும்போது அந்த வாக்கியத்திலே அந்த பதத்துக்கு முக்கியார்த்தத்தை எடுத்துக்கிறதா கௌனார்த்தத்தை எடுத்துக்கிறதான்னு கேட்டா முக்கிய ஔத்தல்விகத்வா முக்கியார்த்தத்தான் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு உத்தரவு. அதுக்கு ஏதாவது வாகனம் இருந்தால் அப்ப முக்கியார்த்தத்துக்காக பண்றது வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறது. இது பொதுவா நம்ம பாதகம் இல்லையா முதல்ல நம்ம என்ன ஆகும்னா முக்கியார்த்தம் தான் எடுத்துக்கணும். இது வாக்கியஸ்தனா வாக்கியத்தை இது தேஜத்துதான் சொல்றதுக்கு சில துன்பங்கள் அடையாளங்கள் கிடைக்கிறது அப்படின்னு மேல சொல்லுவார். அது மாத்திரத்துக்கு இது ஒரு சந்தேகம் நடத்துறவரும் இந்த ஜோதிட வித்தியை எடுத்துக்கொண்டு இந்த ஜோதிட வித்தியை இந்த இடத்துல எடுத்தப்படுவாக எடுத்தப்படுவதுன்னு ஆரம்பிச்சு இந்த ஜோதிட வித்தியம் பேரு. இந்த ஜோதிட வித்தியைக்கு முன்னாடி காயத்ரி வித்தியம் சந்தேகம். அந்த காயத்ரி வித்தியில பிரம்மத்துதான் இருக்கு. அந்த சாவானத்தான் ததோ தியாயாமிக்க புருஷனா பாதிக்க சர்வாபூதாண்டி விவாதத்தை அப்படின்னு சொல்லி பரமாத்மா பத்தி சொல்லியிருக்கு. அப்ப எதா பரவயோகா அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மாவையே எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாரு இல்லே அது வேற வாக்கியம் அது வேற வித்திய கட்டடமே வாங்கி கொடுத்து அதுல சொன்னதை எடுத்துருந்தாரு வாக்கியம் சரேன அநியமாது அந்த வாக்கியத்தை வச்சுட்டு இங்க அதே அர்த்தத்தை எடுத்து சாத்தியிலே சொல்ல முடியாது அப்படின்னு வருங்க. அதுக்கப்புறம் வாக்கியாந்தரத்துல சொன்னது சில சமயம் எடுத்திருந்தாலும் கூட இங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா ததர்த்தா பிரதி சந்திதா அந்த சொன்ன மாதிரி இங்க சொல்லல. அந்த சொன்னதும் இங்க சொன்னதும் ஒரே மாதிரியா இருந்ததுன்னா வாக்கியாந்தரத்துல எந்த அர்த்தம் சொல்லப்பட்டதோ அதே எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி இல்லே வித்தியாசப்படுறது. இதையும் வேற விவரணம் பண்ணுவார். இத்தனை காரணங்கள்னாலே இங்க ஜோதிஷ் சப்தத்தினால எடுத்துக்க வேண்டியது தேஜஸ்து தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். தேஜேவ ஜோதிஷ் சப்தம் இது அதஸ்தன பிரதிஜையா சம்பந்தா. இந்த ஸ்லோகத்தை தேஜேவ ஜோதிஷ் சப்தம் அப்படின்னு அதோட சேர்க்க வேண்டியது. பலவத் பாதகாத்வா வான்னு இருக்கு. இந்த இடத்துல வா இல்லை பலவத் பாதகாதி
ஆகாச பிராணசத்துவம் முக்தார்த்தாத் அப்போதித்தவு அப்படின்னு இங்க பாஷம் இருக்கு. பலவத்தான ஒரு பாதகம் இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆகாச சப்தமும் பிராண சப்தமும் ஆகாசத்தையும் பிராணத்தையும் சொல்லலே அப்படின்னு சொல்லி அதோடைய முக்தார்த்தத்தை தியாகம் பண்ணி பரமாத்மாவை சொல்றது சொன்னோம் போன அதிகரணங்கள்ல. எதை வச்சு சொன்னோம்? பலவத்தான பாதகம் இருக்கிறது ரெண்டு இல்லையா? பலவத் பாதகா ஆகாச பிராணசப்தவும் முக்தார்த்தாத் அப்போதித்தவும் பூர்வ அதிகரணங்கள்ல நம்ம இப்படிதான் விசாரத்தை பார்த்திருக்கோம். ஆனா இங்க இந்த ஜோதி சப்தத்தினுடைய முக்தார்த்தத்தை தியாகம் பண்றதுக்கு பலவத்தான பாதகம் எதுவும் இல்லை. அதை மேல சொல்றார். ஜோதிஷ் பதத்தியது முக தேஜோ வசனத்தே பாதகத்தாவத் வாக்கியசேஷோ நாஸ்தி. இந்த ஜோதி சப்தத்தினுடைய முக்தார்த்தத்தை விட்டுட்டு இந்த ஜோதி சப்தத்தால பரமாத்மாவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்தார்த்தத்தை விடுறதுக்கு என்ன காரணம்? அதை எடுத்துட்டால் என்ன பாதகம் வரும் அப்படின்னு கேட்டா வாக்கியசேஷத்துல ஒன்னும் பாதகம் தெரியல. வாக்கியசேஷா தாவத்து பாதகா நாஸ்தின்னு. வாக்கியசேஷத்துல தேஜத்தை எடுத்துட்டா ஏதாவது விரோதம் வருமானா ஒண்ணும் வராது. ஏன்னா அததார்த்தத்தை இப்போ வாக்கியசேஷத்திலே ஒரு பாதகம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப தனியா ஒரு அதிகரணமே தேவையில்லை. எப்படி அந்த ஆகாச சப்தத்தையும் பிராண சப்தத்தையும் பிரம்மம்னு அர்த்தம் பண்ணினோமே, அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு பக்கத்துல வாக்கியசேஷத்துல பிரம்மத்துக்கு உண்டான லிங்கம் சொல்லப்பட்டு சர்வாணிகவாயுமானிக்கு தானே ஆகாசாதேவ சமுத்தவியந்து அப்படின்னு சொல்லி ஆகாச அந்த வாக்கியசேஷத்துல இருக்கிற அந்த பிரம்மலிங்கம் இருக்கு. இதுதான் பலவத்தான பாதகம். ஆகையால ஆகாச சப்தத்துக்கு ஆகாசங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு பிரம்மங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம். இதே மாதிரி பிராண சப்தத்துலாம் பண்ணினோம். அந்த மாதிரி இங்க ஜோதி சப்தத்தினுடைய முக்தார்த்தத்தை தியாகம் பண்றதுக்கு காரணமாக ஒண்ணுமே வாக்கியசேஷத்தை இல்லை அப்படின்னு சொல்றார். அதனாலதான் பூர்வாதிகரணத்தினாலே இந்த வாக்கியத்துக்கு நிர்ணயம் பண்றதுக்கு முடியாது, தனி அதிகரணம் தேவைப்படுறது. அதனாலதான் இந்த அதிகரணத்தை தனியா பண்ணினார். இதை சொல்றார். ஏதேன அகதார்த்தம் பூர்வ அதிகரணத்தினாலே இது சித்தமாயிடுச்சு, யதார்த்தமாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சித்தமாகல, இங்க தனியா சொல்ல வேண்டியது. அந்த அந்த நியாயத்துக்கு மேல இங்க செஞ்சது பிரஸ்துத தேஜோலிங்கமேவ வாக்கியசேஷே திருஷ்யதே தேஜோலிங்கோபலம்பனா. இந்த வாக்கியத்துல மேல பார்த்தா இது தேஜஸ்தான் சொல்லி தீர்மானம் பண்றதுக்கு வேண்டிய அடையாளம் இருக்கான். அது என்னதுன்னு கேட்டா தீப்யதே இது பிரஜ்வலத்துவம். பிரஜ்வலனம் பிரஜ்வலத்தம்னு போட்டிருக்கு. பிரஜ்வலனமே இருக்கணும்னு தோன்றுது. ஏதோலிங்கமேவ வாக்கியசேஷே திருஷ்யதே. சரி, பிரஜலக்கமே இருக்கட்டும், பரவாயில்ல. அதான் என்ன சொல்றது, பரோஜிதோ ஜோதிர் தீப்யதே அப்படின்னு மேல தீப்யதேன்னு ஒரு பதம் வரும். தீப்யதேன்றது என்ன அர்த்தம்? தீப்யதேனா என்ன? தீப்யதேன்னு சொன்னா ஒளி வீசின்னு இருக்கான், அப்படி பிரகாசிக்கிறது. அதாவது தீப்யதே அப்படிங்கிறதுல நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா அப்படியே ஜுவாலை விட்டு எரியிடுறான். அதாவது ஒரு பைத்தின ஒரு ரூபம் இருக்கு, பாஸ்கர ரூபவத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் தீப்தின்னு ஒரு பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ரூபம் அதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ரூபம் பிரம்மத்துக்கு வராது, அது ஞானஸ்வரூபமா இருக்குமே தவிர இந்த மாதிரி இருக்காது. ரூபத்தோட பழிச்சுன்னு அந்த பிரகாசமா தெரிகிற இதா இருக்காது. ஆகையால இதை வச்சு ஜோதிஷனா அது ஒரு தேஜஸ், சூரியாதிகளை போல அது ஒரு தேஜஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். தீப்யத்தை பிரஜ்வலத்துவம் ஜொலிச்சிடலாம். ஜொலிச்சனதுங்கிற அந்த குணம் இருக்கு, அது பிரம்மத்துக்கு கிடையாது, இந்த பிரகாசத்துக்கு உண்டு. இரண்டாவது இதம் பாவதோ எதிதம் அந்த புருஷே ஜோதிஷி
கௌக்ஷேய தேஜசி அத்தியமானம் தத் ஸ்வரூபம் கவிதுமர்ஹதி சாரூப்ய நிமித்தத்வாத் ஆரோபஸ்ய. அடுத்ததை பார்ப்போம். அடுத்த யுக்தி என்னன்னு கேட்டா, மேல இங்க ஒரு ஜோதிஷ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இடம்பாவதற்கு அஸ்மின் அந்த புருஷே ஜோதிஷி எதிடம் அஸ்மின் அந்த புருஷே. இந்த புருஷண்டத்திலே இந்த சரீரத்துல ஒரு ஜோதிஷ் இருக்கு. சரீரத்துல இருக்கிற ஜோதிஷம்னா என்ன? ஜாசராஜ்யம். இந்த ஜாசராஜ்யம் வேலை இப்ப பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோமே, திவஸ்பரோ ஜோதிஷி அப்படின்னு. இந்த ஜோதிஷம் ஒன்னாக தியானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றோம். அதாவது மேல பிரகாசிக்கக்கூடிய இந்த ஜோதிஷ நம்ம உடம்புல வைஸ்வானர ஸ்வரூபமாக அது இருக்குன்னு சொல்லி, வைஸ்வானரங்கிறது அதுதான் அப்படின்னு தியானம் பண்ணிக்கோன்னு மேல சொல்றோம். இதுக்கு அத்தியாச உபாசனம். அத்தியாசம் பண்றதுக்கு எதுல எதை தியானம் பண்றது அப்படின்னு கேட்டா, எந்த ரூபத்தை ஆரோப்பம் பண்ணி தியானம் பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு சாமியத்தை வச்சுட்டு நிறைய இடத்துல பாஷ்யக்காராவது போயிருக்காரு. இந்த சாமியம் இருக்கிறதுனாலே இதுவாக பார்க்கணும், இதுவாக தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாமியத்தை வச்சு செய்வார். சாமியத்தை வச்சு பார்க்கறது கௌஷேய ஜோதிஷி, அதாவது நம்ம உதரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ அக்னியானது தேஜோ ரூபமாக தேஜஸாக இருக்கிறதுனாலே, ஜட தேஜஸாக இருக்கிறதுனாலே, அதுல தியானத்துக்காக ஆரோபிக்கப்படுற இந்த ஜோதிஷ் இருக்கு, பரோதிகோ ஜோதிஷன்னு சொல்லப்பட்ட ஜோதிஷ், இதுவும் ஒரு ஜட ஜோதிஷாகத்தான் இருந்தாகணும். அப்பதான் அதுல அத்தியாசம் பண்ணி அதுல ஆரோபணம் பண்ணி இந்த உபாசனம் பண்றது சரியா வரும். அதான் சொல்ற, இது கௌஷேய தேஜசி அத்தியமானம் ஸ்வரூபம் பவிதுமர்ஹதி சாரூப்ய நிமித்தத்வாத் ஆரோபஸ்ய. இந்த ஆரோபம் பண்ற இடத்துலலாம் இது சாரூபியம், சாமியத்தை பார்த்துதான் ஆரோபம் பண்றோம். அனந்தம் வை மனஹ அனந்தா விஸ்வே தேவாக. மனசை அனந்த விஸ்வதேவ தேவதையாக தியானம் பண்ணணுமா. அது எப்படி தியானம் பண்றது? எப்படி அதுக்கு சொன்னா, மனசுல அனந்த விஸ்வே தேவான்னு சொன்னா அவாட அனந்தாலாம். அனந்தத்துங்கிற சாமியம் இருக்கிறதுனாலே மனசுல விஸ்வதேவா ஆரோபம் பண்ணிக்க வேண்டியது, தியானம் பண்ணிக்க வேண்டியது. அப்போ ஒரு சாமியத்தை வச்சுதானே பண்ற. அப்போ உதரத்துல இருக்கக்கூடிய அக்னி இருக்கு, அதுவும் ஜட ஜோதிஷு. இந்த ஜோதிஷும் ஜட ஜோதிஷாக இருந்தா தான் ரெண்டு சாமியம் வரும். அப்ப இந்த உதரத்துல இருக்கக்கூடிய ஜோதிஷத்துல அதுதான் இதுன்னு அத்தியாசம் பண்ணி உபாசனம் பண்ணலாம். ஒண்ணு. இன்னொரு யுக்தி சொல்றார், பதேதத்து திருஷ்டஞ்ச ஸ்ருதஞ்சேத்யுபாசித சக்ஷுஷ்யா ரூபவான் ஸ்ருதா விஸ்ருதா இது அல்பபல சிரவணம் பிரம்மோபாசனத்தை யுக்தம். இந்த உபாசனைக்கு சொல்லியிருக்கிற பலம் ரொம்ப அல்பமா இருக்கான். அல்பம்னு சொன்னா நமக்கெல்லாம் தேவைப்படுற பலமா இருக்கும். ஆனா இந்த உபாசகர்கள் பிரம்மலோகத்துல அடையக்கூடிய அந்த ஐஸ்வர்யங்கள் பார்க்கறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு சின்ன பலம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதரத்துல இருக்கக்கூடிய அந்த தேஜஸும் தேஜஸ இப்ப பரோதிகோ ஜோதிஷின்னு சொன்ன அந்த ஜோதிஸ்வரூபமாக தியானம் பண்ணி உபாசனம் பண்ணினானே, ஆனால் அந்த உபாசனத்துக்கு இன்னும் சில குணங்களை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ததேசத்து திருஷ்டஞ்சேத்யுபாசிந்த. இது என்ன அர்த்தம்னா, இந்த காதை மூடிந்தா ஒரு சத்தம் கேட்குது. காதை மூடிந்தா கேட்கிற சத்தம் வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தம் இல்லை, அது உள்ள இருக்கக்கூடிய சத்தம். அது என்ன சத்தம்னு கேட்டா, உள்ள நமக்கு ஒரு அக்னி எரிஞ்சிருக்கு, வைஸ்வானர அக்னி. அந்த அக்னி எரியக்கூடிய சத்தமாட்டம் காதால கேட்கறது, காதை மூடிந்தா. அப்ப அதனால என்ன ஆச்சு, இப்ப அந்த அக்னியை நேர பார்த்தா மாதிரி ஆயிடுதான். அதனால கௌஷேய அக்னி, குஷியில இருக்கக்கூடிய அந்த அக்னியை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் இவன் தியானம் பண்ணிக்க வேண்டியது. அந்த காதை மூடினா தெரியுது, அது வச்சு காதை மூடினா அதோட சத்தம் கேட்கறது, உடம்ப தொட்டா அதனுடைய சூடு தெரிகிறது. இந்த சூடு தெரியறதுங்கிறது அதை நேர பார்த்தா மாதிரிதான். சத்தம் கேட்கறதுன்னா அதை வச்சு அனுமானம் பண்ண மாதிரி ரூபம். இப்படியாக காதாலையும் கண்ணாலையும்
அந்த அக்னி இருக்கிறது தெரியுது அப்படிங்கிற குணத்தை அங்க தியானம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி தியானம் பண்ணியிருந்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, புஷ்யா ரூபவான், பார்க்கறதுக்கு நல்ல ஜோரா இருப்பானா, நல்ல ரூபம் உள்ளவனா இருப்பான், அழகா இருப்பானா. அதே மாதிரி ஸ்ருதா, இது என்னது லோகத்துல பிரசித்தி நிறைய கிடைக்கும், யசஸ் நிறைய கிடைக்கும். விஸ்ருதோ பவதி, இந்த சரீரத்துல ஒரு ரூபங்கிறதோ லோகத்துல இப்படி பிரசித்தி வருதோ இது ரொம்ப அல்ப பலம். பிரம்மோபாசனத்துக்கு பலம்னு சொன்னா அது பிரம்மலோகத்துக்கு போய் அடைஞ்சு பெரிய மகத்தான ஐஸ்வர்யத்தை அடையிறதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை. இங்க அதுல இருந்தே என்ன தெரியுறதுன்னு கேட்டா, இந்த ஜோதிஷ் பிரம்மம் இல்லேன்னு தெரியுது. ஒரு சமயம் இந்த ஜோதிஷ் பிரம்மமாக இருக்குமே ஆனால் அப்ப இந்த உபாசனம் பிரம்மோபாசனம் ஆயிடும். அப்படி இருந்தா திருப்பி இப்படி சொல்பமான ஒரு பலத்தை சொல்லாது, பிரம்மலோகத்துல போய் உன் பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவான்னு சொல்லியிருக்கும். அப்படி சொல்லலையோ, நாம் சொல்பமான பலத்தை சொன்னதுனாலேயே இந்த ஜோதிஷ் சப்தத்தினாலே பிரம்மம் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு தெரியுது. இது சாதாரண ஜோதிஷையே வாங்கின்றோம். அப்படி வாங்கிட்டோம்னா அதுக்கு தெரிஞ்சா போல சிறிய பலன் கிடைக்கும். தத்தைஷா திருஷ்டி யதேதத் ஸ்பர்ஷேன உஷ்டிமானம் ஜானாதி தத்தைஷா ஸ்துதி யதேதத் கர்ணாவபிஷாய நீனதமிவ சிருணோதி இதிச்ச ஔஷ்ணியம் கோஷ அனுமிதத்வம் ஔக்ஷேயத்தைவ தேஜஸா. இந்த திருப்பி சொல்றது, இந்த ஜோதிஷை சொன்னோமே, இந்த ஜோதிஷத்தை நம்ம பார்க்கலாம் கேட்கலாங்கிற. அதை நேர பார்க்கறது எப்படின்னு கேட்டா, சரீரத்தை ஸ்பர்ஷம் பண்ணினால் ஒரு சூடு தெரியுது, ஔஷ்ணியம் தெரியுது. இந்த ஔஷ்ணியமானது அந்த அக்னியுடையது. தசைஷாஸ்திருதி காதர் கர்ணா வபிதாய, காதர் ரெண்டையும் மூடிந்தால் அங்க உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தமானது இந்த ஜாகராஜனுடைய சத்தமாக்கம் அப்படின்னு சொல்றது. இப்படி சொன்னதால என்ன தெரியுது, இந்த ஜோதிஷ் இந்த ஜோதிஷ் வாஸ்தவா ஜாகராஜினி தானே. ஜாகராஜினின்னு சொன்னா அது நிச்சயமா பரமாத்மா இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அக்னி தான். அந்த அக்னியும் இங்க மேல சொல்லப்பட்ட அந்த தேஜஸும் ஜோதிஷும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த தேஜஸ் பரமாத்மா இல்லே அப்படிங்கிறது தெரியுது. தஸ்மாத் அத்திர வாக்கிய தேஜோலிங்கமேவான் இருக்கிறது. ஆக முன்னாடி வாக்கியங்களை பார்த்தோம்னா இது தேஜஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான லிங்கம் தான் கிடைக்கிறது, பரமாத்மான்னு சொல்றதுக்கு எந்த லிங்கமும் இல்லை. இப்போ ஒரு அடுத்த கேள்வி, இந்த வாக்கியத்தை பார்த்தா இங்க ஒண்ணும் இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியங்கள்ல பார்த்தேன்னா அங்க எப்படி இருக்குன்னா, பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தங்கிரி அப்படிங்கிற வாக்கியம் வருது. இது பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். அதை சொல்லிட்டு அடுத்தபடியா எதத்தப்பரோதியோகியோகின்னு இந்த வாக்கியம் வருது. அப்பனா பூர்வ வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை தான் எதத்தப்பரோதியோகியோகின்னு ஜோதி சப்தத்தான சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாமே, ஏன் வச்சு அதை இல்லைன்னு சொல்றேன்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பூர்வபக்ஷி பதில் சொன்னோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கு முன்னாடி பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த வாக்கியமானது இந்த வித்தியோட சம்பந்தப்பட்டது இல்லை, அது காயத்ரி வித்தியை தனி வித்தியை அந்த வித்தியோட சம்பந்தப்பட்டது. ஆக இந்த ஜோதிட வித்தியங்கிற இந்த உபாசனை வேறு, அந்த வாக்கியம் இருக்கக்கூடிய அந்த பிரகரணம் வேற. அதுல இருக்கிறத வச்சுட்டு இது இந்த வாக்கியத்துல அப்படி சொல்றது சரியில்லை சொல்றான். பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தங்கிரி இது பிரம்ம பிரதிபாதகம் வாக்கியாந்தரம். இந்த வாக்கியாந்தரத்தை நியாமகமா சொல்லிடக்கூடாது. அது சொல்ற வாக்கியாந்தரம் யததஸ்பரோதிவோ ஜோதிஷி ஜோதிஷப்தம் பிரம்மணி வியவஸ்தாபயதி இது நக. அந்த வாக்கியத்துல பிரம்மத்தை சொன்னபடியால அடுத்த வாக்கியத்துல வரக்கூடிய இந்த ஜோதிஷ் பிரம்மமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லாதே. ஏன் சன்னிதானா திருப்பேர்பலிங்கத்வா பக்கத்துல அது பிரம்மத்தை சொல்லியிருக்குங்கிறதுக்காக ஜோதிஷ் சப்தத்தினுடைய முக்கியார்த்தத்தை யாராவது தியாகம் பண்ணுவாளா? பக்கத்துல இருக்குன்னா அதுக்கு சன்னிசீனி சப்தத்து பக்கத்துல இருக்கு, ஆனா சப்தார்த்தம் தான் திருப்பின்னு சப்தத்து.
ஜோதிஷ் சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் அது ஸ்ருதி. ஸ்ருதிங்கிறது சன்னிதியை காட்டிலும் பிரபலம். ஸ்ருதி லிங்க வாக்கிய ஸ்தானங்கிறது தான் சன்னிதி. அதுல ஸ்ருதி ரொம்ப முதல்ல இருக்கு, அதான் ரொம்ப பிரபலம். அதுக்கு மேல அது அதை விட துர்பலம் லிங்கம், அதை விட வாக்கியம் துர்பலம், அதை விட பிரகரணம், அந்த பிரகரணத்தை விட துர்பலம் இந்த சொன்ன சன்னிதிங்கிற ஸ்தானம். ஆக பிரபலமான ஒரு ஸ்ருதிக்கு இந்த ஸ்தானத்தை வச்சு பாதிக்கிறது முடியாது. ஸ்தானத்தை வச்சு அர்த்தத்தை மாற்றுறது சரியில்லை. பவிதமுக்தம் வாக்கியாந்தரேண அநியமாதி. போன வித்தியில சொல்லப்பட்ட அந்த திரிபாதஸ்யாமிருதம்ங்கிற வாக்கியத்தை வச்சுட்டு இங்க நியமனம் பண்ண முடியாது. அடுத்த வாக்கியத்துக்கு ஜோதிஷத்துக்கு பரமாத்மாங்கிற அர்த்தத்தை சொல்வது சரியில்லை. அது மாத்திரமில்லை, இன்னும் வித்தியாசமா வேற சொல்லியிருக்கின்றார். அபிஜ வாக்கியாந்தரே தினீதி யௌஹு ஆதாரத்தேன உக்தா அத்திரத்து விவஹா இது மரியாதை. இன்னும் கொஞ்சம் பாருங்க, நீங்க சொன்ன வாக்கியத்திலே விவாதஸ்ய அமிர்தம் தினி அப்படின்னு சொல்லியிருக்கு. தினா அந்த ஜவ் இருக்கு, ஜவ்ஹு அந்த ஸ்வர்க்கத்திலே இருக்கிறது இது தெரியுது அந்த சப்தமியான. இங்க எப்படி இருக்கு? ஏன் தாத்தா பரோதிவஹா இருக்கு ஜோதிர்மிக்கு. அப்புறம் என்ன, இது ஜவ்ஹுன்னு சொல்லக்கூடிய அந்த விலோகத்துக்கு அப்பாற்பட்டது, மேல இருக்குங்க. முன்னாடி வாக்கியத்தை சொன்னது விலோகத்திலேயே இருக்கு, இது விலோகத்துக்கு தாண்டி மேல இருக்கு. அப்புறம் அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணாக முடியும்? அதுவும் ஒன்னாகாது. அதனால முன்னாடி உள்ள வாக்கியத்தை வச்சுட்டு இந்த ஜோதிஷத்துக்கு பரமாத்மான அர்த்தம் சொல்லாது. முன்னாடி சொன்ன வாக்கியத்துல பிரம்மங்கிறது இருக்கலாம், பரமாத்மா சொல்லியிருக்கலாம் திபாதஸ்யாமிருதம் திடீர்னு அது இருக்கலாம். ஆனா இங்க அது இல்லை. இது ஏன்னு கேட்டா அது விலோகத்திலே இருப்பதாக வர்ணிக்கிறது, இங்க விலோகத்தை தாண்டி மேல இருக்கிறதாக வர்ணிக்கிறது. ஆகையால அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்ல. அத்தா அர்த்த பிரத்யபிஜா அபாவ ரூப லிங்காதபி சன்னிசிதாதா. அதுவும் ஒண்ணுங்கிறது பிரதிபிஜம் இல்லை, இல்லாததால இதை பரமாத்மானை சொல்லிக்க முடியாது. பரிதமுக்தம் ததர்த்த அப்பிரதிசந்திதா. அந்த சொன்ன விஷயம் இங்க பிரதிபிஜையா தெரியல, அந்த சொன்னதும் இங்க சொன்னதும் ஒன்னாக தெரியல. பிரதிபிஜானா ஒன்னா தெரியுது, அது இல்லை. அப்படித அத்புதேத்திய வாக்கியாந்தரத்தில் பிரம்ம விஷயத்துவம் முக்தம் மற்றே ததஸ்தி. இதுவரையில் நாம அந்த திரிபாதஸ்யாமிருதம் திடீர வாக்கியம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் வச்சிருந்து பேசினோம். ஆனா அதுவே இன்னும் சித்தமாகல, அதுக்கு தனி அதிகரணம் பண்ணினாதான் சித்தமாகும். அது ஏன் சித்தமாகலைன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி காயத்ரி வாயுதம் சர்வம் பூதம்னு ஆரம்பிச்சிருக்கு. ஆக காயத்ரியை பத்தி ஆரம்பிச்சுட்டு இந்த மந்திரம் அதுல சொல்லியிருக்கு, கதேத விருதாபிஷேகம்னு சொல்லி. அப்போ காயத்ரிங்கிற சந்தஸ் இருக்கு, காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியது இந்த இடத்துல இந்த மந்திரம். இது பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதந்தி அப்படின்னு சொல்லி 3 பாதங்கள் கொண்ட காயத்ரியை பற்றி சொல்லக்கூடியது இந்த மந்திரம். இது பரமாத்மாவை பற்றி சொல்லக்கூடியதாக இங்க இல்ல. பரமாத்மாவை சொல்லி இருந்தா அப்ப நாம அந்த சொல்லியிருக்கிறத இங்க எடுத்துக்கலாமோன்னு ஒரு சந்தேகப்படலாம். ஆனால் அதுக்கே வழி இல்லை. அந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்றது பூர்வ வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அத்புதேத்திய வாக்கியாந்தரத்தை பிரம்ம விஷயத்துவம் இதமுக்தம் மத்தேதஸ்தி தத்திர காயத்ரி சந்தேகிதாயுக்த சந்தேகா. காயத்ரி சந்தத்தை ஆரம்பித்து சொல்லியிருக்கிறதுனால அந்த மந்திரம் காயத்ரியை பற்றி சொல்றது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, தீர்மானமாகல. பதத்தீர்த்தம் ததர்த்தா பிரதிசந்திகா அர்த்தம் அனிச்சயாதித்தா. இந்த சட்டத்துக்கு பூர்வ வாக்கியத்துல காயத்ரி சொல்லியிருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அது பரமாத்மாவை சொல்றதுங்கிறது நிச்சயமாகலே. ஏவம் பிராப்தே உச்சத்தே. ஆக ஜோதி சப்தத்தால சொல்லப்படுறது சாதாரண ஜோதிக்கு அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அப்போ இந்த சித்தாந்தம் சொல்றார், ஏவம் பிராப்தே உச்சத்தே சர்வநாம பிரசித்தார்த்தம் பிரசாத்தியார்த்த விகாத கிருதி பிரசித்தபேட்சி
தத் பூர்வவாக்கியம் அபகர்ஷதி தத்பலாத் தேன நேயானி தேஜோலிங்கான்யபி விபுவம் பிரம்மண்யேவ பிரதானம் ஹி பிரம்ம சந்தோ ந தத்ரது. இப்ப சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இந்த ஸ்லோகத்திலே சங்கடம் பண்ணிட்டார். இப்போ அத எத் அத்தரோதிகோ ஜோதிர்மீச்சதே இந்த இடத்துல எத்தனை ஒரு பதம் இருக்கு. இந்த சப்தம் சர்வநாம சப்தம். சர்வநாம சப்தம் எப்போதும் பிரசித்தமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது. அப்பிரசித்தமான அர்த்தத்தை சர்வநாமாவாக சொல்ல முடியாது. அப்ப பிரசித்தமான அர்த்தத்தை சொல்றதுன்னா பிரசித்தம்னா புத்திஸ்டம். இப்போ தேவதத்துல பேசிட்டு கொஞ்சம் அவனை பத்தி பேசினாலும் கொஞ்சம் அவனை கூப்பிடு அப்படின்னா அவனே தேவதத்துலதான் அங்க எடுத்துக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவனை பத்தி தான் புத்தி இருக்கு. அதாவது பேசுறவன் அவனை மனசுல வச்சுட்டுதான் பேசுறான், அவனைன்னு சொல்றான். அப்படின்னு சொன்னதுனாலே அந்த சர்வநாமம் இதுக்கு முன்னாடி எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் சொல்லி இது அதனுடைய சுவாவம். அப்படி இருக்கும்போது பிரசாத்தியார்த்த விதாத இருக்கு. புதுசா அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்றதா இருந்தால் அப்ப சர்வநாம சப்தத்தை பிரயோகம் பண்ண மாட்டான். அதனால முன்னாடி சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்கணுங்கிறது அந்த சர்வநாம பிரயோகத்தானே இங்கு தெரிகிறது. அது வாக்கியாந்தரமா இருக்கலாம். ஆனா அந்த வாக்கியத்துல பிரம்மம் சொல்லி இருந்தால் பிரம்மத்தை சொல்லி இருக்கு. அதாவது திரிபாதஸ்யாம சிந்தி அப்படிங்கிற பூர்வ வாக்கியத்துல பிரம்மத்தை பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னு இருக்கும் பட்சத்துலன்னா அதுதான் சித்தாந்தம். அதெல்லாம் நிர்ணயம் பண்ண போறாது. அதைத்தான் இங்க அத இதரோதிவகான்னு எடுத்து இந்த சர்வநாமாங்கிறது பிரசித்தமாக எடுத்து சொல்றதுன்னு சொல்லணும். சித்தந்த பிரயோகம் இருக்கிறதுனால பிரசித்தி அபேட்சித்தது. அப்ப இந்த சர்வநாம பிரசித்தியை கேட்கறது. பிரசித்தமான அந்த ஜோதிஷ சொல்லணுமே என்ன பிரசித்தின்னு கேட்டா பூர்வ வாக்கியம் அபகர்ஷதி. இப்பதான் முன்னாடி இந்த பூர்வ வாக்கியத்தை திருபாதஸ்யாமிருந்தீன்னு அந்த சொல்லப்பட்டதுதான் இந்த ஜோதிஷங்கிற சப்தம்னு சொல்றது அப்படின்னு வரலாம். தத் பலாத் இந்த சர்வநாமங்கிற இந்த சர்வநாம ஸ்ருதி பலாத் அதனுடைய பலத்தை கொண்டு தேன நேயானி தேஜோலிங்கான்யபி துவம். இந்த ஸ்ருதியை கொண்டு இந்த ஜோதிஷு தேஜஸ்தான்னு சொல்றதுக்கு சில லிங்கங்கள் சொன்னீங்களே, வீட்டுக்கு இத்தியாதி லிங்கங்கள். அந்த லிங்கங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்ருதியை வச்சு அதுக்கு அனுகூலமாக எடுத்துட்டு போக வேண்டியது. தேன நேயானி தேஜோலிங்கான்யபி துவம் பிரம்மண்யேவ பிரதானம் ஹி. அப்ப சொன்னா பூர்வ வாக்கியத்துல பிரம்மன் சொல்லியிருந்தா தானே. அது காயத்ரியை பத்தி நான் சொல்றது. காயத்ரி வித்யா அங்க இருக்கு. காயத்ரி வாயுடம் சர்வம் பூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை பத்தியே நிறைய சொல்லிட்டு வந்துட்டு சாவானத்து மகிமா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கு. அப்போ காயத்ரியை தானே அங்க சொல்லணும், பிரம்மத்தை எங்க சொல்லுவோம்னு கேட்பான். அப்ப சொன்னா பிரம்மண்யேவ பிரதானம் ஹி. பூர்வ மந்திரம் இருக்கு, அதுவும் பிரம்மத்தான் சொல்லுகிறது. அதையும் இந்த இந்த ஜோதிஷரணாதிகரணத்துல ஒரு விசேஷம். ஜோதிஷரணாதிகானாத்திர இந்த அதிகரணத்துல மொத்தம் 4 சூத்திரம் இருக்கு. முதல் சூத்திரம் ஜோதிஷரணாதிகானா, 2வது சூத்திரமும் 3வது சூத்திரமும் சந்தோஷானான்யேசித்தே அப்படின்னு ஒண்ணும், 2வது சூத்திரம் சூதாதிபாத விபதேசோபத்தேன்னு ஒண்ணு. இந்த 2 சூத்திரம் மத்தியத்துல இருக்கு. அப்புறம் 4வது கடைசி சூத்திரம் உபதேச பேதான்யேசித்தேங்கிற சூத்திரம். இது என்ன ஆச்சுன்னா இந்த முதல் சூத்திரமும் 4வது சூத்திரமும் இப்போ இந்த வாக்கியம் எடுத்துட்டோமே சாந்தோக்கியத்துல இரதப்பரோதிவோ ஜோதிர்தீர்த்தேன்னு ஜோதிர் வாக்கியம். இந்த ஜோதிர் வாக்கியத்தை விசாரித்து தீர்மானம் பண்றது. இந்த 2 சூத்திரத்துக்கும் 1, 4க்கு மத்தியில 2 சூத்திரம் வந்திருக்கு. சந்தோபிஷானாத்திர சூத்திரமும் உபாதிபாத விபதேசோபத்தேங்கிற சூத்திரமும், அதாவது நடுப்புற வந்த சூத்திரம் இருக்கு. இந்த 2 சூத்திரமும் ஒரு அதிகரணத்துக்கு நடுப்புற ஒரே அதிகரணம் தான் இது. 4 சூத்திரத்துல முதல் சூத்திரமும் கடைசி சூத்திரமும் ஜோதிட விதியை பத்தி சொல்றது. நடுப்புற உள்ள 2 சூத்திரம் மாத்திரம் சேதன் மத்தியில இந்த அதிகரணத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சித்தம் பண்றதற்காக பூர்வ வாக்கியத்தை விசாரிக்கிறது.
பூர்வவாக்கியம்னா இந்த சாவானஸ்திரமா ததோத்தியாயாமிஷ்ட பூருஷா பாதோஸ்ய சர்வா பூதானி விவாதஸ்ய அமிர்தஞ்செயி அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு. இந்த மந்திரம் காயத்ரியை சொல்றதா பிரம்மத்தை சொல்றதா அப்படின்னு விசாரம் பண்ணி காயத்ரியை சொன்னா சரியா வராது, இதம் சர்வம் அப்படின்னு சொல்லிருக்கு, மேற்கொண்டு இதம் சர்வங்கிறத உபபாதனம் வேற பண்ணிருக்கு. சர்வாத்மகமாக காயத்ரி அந்த மந்திரம் எடுத்துட்டோம்னா அது ஆகாது. காயத்ரின்னு சொல்லி அந்த இடத்துல காயத்ரி மந்திரத்துக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யம் எல்லாருமே வியாபிச்சுட்டு இருக்கிறதுனாலே காயத்ரி மந்திரத்தை உபாதியாக சொன்ன அந்த சைத்தன்யம் பிரம்மம் இருக்கு, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டாதான் இதம் சர்வங்கிறது ஒட்டும். ஆக அந்த வாக்கியத்துல காயத்ரி சப்தமே அந்த வெறும் சந்தத்தை சொல்லல, அந்தோரு விதமான பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்றது, அதுல இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை சொல்றது. அதனாலதான் சாவானஸ்த மகிமா அப்படிங்கிற இந்த மந்திரம் கூட அந்த பிரம்மத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆக பூர்வ வாக்கியத்துல விவாதத்தியாமத்தந்திரி அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த பிரம்மத்தை தான் இந்த ஜோதிட வாக்கியத்துல எச்சந்தம் சொன்னத்தினால எடுத்துக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றது. இதைத்தான் சொல்ற பிரம்மன்மேவ பிரதானம் பிரம்மா சந்தோன தத்ரது. அப்படி காயத்ரின்னு வெறும் சந்தத்துனா மந்திரம்னு வச்சுங்க, வெறும் மந்திரத்தை சொல்லலே, அப்படி சொன்னா அங்க ஒட்டாது. அதனால அங்க காயத்ரி சந்தத்தை உபாதியாக கொண்டு பிரம்மம் தானி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையாலே பூர்வ வாக்கியத்துல பரமாத்மாவை பத்தி சொல்லி இருக்கிறதுனாலே அடுத்த வாக்கியம் ஜோதிட வாக்கியம், அந்த வாக்கியத்துல ஜோதி சப்தத்தினாலே பரமாத்மாவை எடுத்துக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு சித்தாந்தத்துடைய சந்திரன். இந்த 2 ஸ்லோகத்துக்கு விவரணம் ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன். மேற்கொண்டு அவர் பண்ற விவரணத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.